Hi everybody, Assalamu alaikum. Good evening. Selamat petang. ஓகே, இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னா, அதாவது ஹவாயனோட ஆன்சியன்ட் ப்ராசஸிங் ஹீலிங் டெக்னிக். நீங்கள் பல பேர் இதை கேள்வி கூட பட்டிருக்கலாம். ஹோப்போனோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக். ஹோப்போனோ. இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இதை தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோப்போனோ அப்படி தான் இதை வந்து ஸ்பெல் பண்ணணும். ஸோ இதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 20th centuryயில் ஹவாயன் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தரால் இன்வென்ட் பண்ணப்பட்டது. அது பேர் வந்து மோர்னோ நலமெக்கோ சிமோனா அவர். பட் இது வந்து யாரால் பிரபலப்படுத்தப்பட்டுச்சுன்னா, டாக்டர் ஜோ விட்டாலே அண்ட் டாக்டர் ஹியூ லேன். ஸோ அவங்க காலத்தில் வந்து என்னென்னா, ஒரு அதிகபட்சமான ஒரு கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்ட ஹவாயன் சிறையில் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் டெக்னிக்கு கற்றுக் கொடுப்போன்ட்டு அந்த சிறை நிர்வாகம் முடிவெடுக்கும்போது, அப்போ தான் வந்து இந்த சிமோனே வந்து போகிறாரு. போய் இந்த ஹோப்போனோங்கிற டெக்னிக்கை அவர் போய் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஒன்றுமே செய்யலை. சிறை நிர்வாகங்கள்லாம் நினச்சாங்க அவருக்கு வந்து நிறைய கிளாஸ் எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து இது பண்ணுவாங்கன்னு நினச்சாரு. பட் வந்து அவர் எதுவுமே செய்யலை. அவர் சொல்லி கொடுத்தது ஒரு 4 வார்த்தைகள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் தான் ஹோப்போனோடைய டெக்னிக். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து அந்த கைதிங்களை ஒரு மந்திரங்கள் மாதிரி தொடர்ந்து உச்சரிக்க வச்சார். அதோடைய அர்த்தங்களோட விளக்கங்களோட. ஐ எம் சாரி, எந்த விஷயமானாலும் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு முதல் மன்னிப்பாக இருந்து நம்மளுடைய மன்னிப்பாக இருக்கணும். அதுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஸோ அந்த மன்னிப்புக்கு அடுத்த கட்டம், அந்த மன்னிப்புடைய அடுத்த கட்டமாக என்னை அந்த விஷயத்துக்காண்டி எங்களை மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி வரணும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூ. இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு டீயும் ஒரு கொண்டக்கடலையும் மட்டும் கிடச்சிச்சா அதுக்கு தேங்க்யூ. அது இயற்கையாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், நமக்கு கொடுத்தவங்களாக இருக்கலாம். அது உங்களுடைய பெர்செப்ஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ. இந்த உலகத்தில் மிருகங்கள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து, நம்ம அண்டை வீட்டார்லேருந்து, நம்மளோட வேலை பார்க்குறவங்கலேருந்து, நம்முடைய முதலாளிமார்கள்லேருந்து, இந்த உலகத்தில் பிறந்த வாழ்கிற எல்லா ஜீவன்களையும் விரும்புவது அடி மனசில் இருந்து. அதுக்கு தான் சொல்லப்படுறது ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 விஷயங்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் ஒரு 30 நாள் அங்கே இருக்கிற கைதிங்களுக்கு அவர் பாடமாக எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அந்த கைதிகள் அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கைதிகள் வெளியானாங்கள்ல, விடுதலையாகி, அவங்க பக்கம் அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. அந்த கைதிகளுடைய ப்ரோக்ரஸ்ஸு, அவங்க அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அந்த கைதிகள் வாழ்க்கையில் அந்த கைதிகளாலும் உணரப்படுது, அந்த சமூகங்களாலும் உணரப்படுது. ஸோ அப்போ இருந்து அந்த டெக்னிக்கை வந்து அவர் அவங்களுடைய சீடன்களான டாக்டர் லியூ லேன் அண்ட் ஜோ விட்டாலே அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க இதை வந்து ஆவணப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 21st centuryயில் அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அது ஆவணப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் உலகம் பூரா இது தெரியப்படுது. இப்போது 23 centuryயில் அது ரொம்ப 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 பிரபலமாகிடுது. இப்போது உலகம் பூரா அது தெரியுது, ஹோப்போனோங்கிற டெக்னிக். ஸோ அந்த ஒன்றுமே இல்லை, இந்த 4 வார்த்தைகள் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை உள்ளார்ந்து சொல்கிறது. இன்றைக்கி காலையில் வரோம், வேகமாக கிளம்புறோம் ஆஃபீஸ்க்கு, ரொம்ப லேட் ஆகிடுது. போய் ஹச்ஆர்க்கோ இல்லை ஒரு 2-3 முதலாளிகளுக்கோ ஃபோன் அடித்து சொல்கிறோம். ஸோ அவங்க கோவப்படக்கூடாது. நம்ம அப்போ இருந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை சொல்லிக்கிட்டே போங்க ஆஃபீஸில். அப்போ உங்களால் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். வேலையில் ஒரு டென்ஷன் ஆகுது, அப்போ இந்த 4 வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இது ஒரு அனுபவபூர்வமான சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ இந்த ஹோப்போனோபோனோங்கிற டெக்னிக்கை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதனுடைய பலன் ரொம்ப பெருசு. ஸோ கைஸ், இதை நீங்களும் நானும் எல்லாரும் செஞ்சு அதனுடைய பலனை நம்மளும் உணர்ந்து உலகத்துக்கும் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த ஹோப்போனோபோனோங்கிற இதில் வந்து நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ ஏஐலேயோ எதில் வேணாலும் அடித்து பாருங்கள். எல்லா மொழிகளிலும் அதற்கான விளக்கங்கள் இருக்குது. ஸோ என்ஜாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.